ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி லிங்க் பண்ணிக்கிறது எந்த அளவுக்கு சேஃபோ அதே அளவுக்கு நம்ம மெயில் ஐடி வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது ரிமூவே பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியில் வந்து நான் மெயில் ஐடி வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த ஜிமெயில் ஐடியை வந்து இனி எப்போவுமே ரிமூவே பண்ண முடியாது. வேணும்னா இந்த ஃபோன் நம்பரை மட்டும்தான் மாற்றிக்க முடியுமே தவிர ஒரு ஐடியில் ஆட் பண்ண மெயில் ஐடியை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு யாருக்கிட்டையாவது ஐடி கொடுப்பீங்க, உங்களுக்கு தெரியாமல் அவங்க மெயில் ஐடியெலாம் ஆட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த மெயில் ஐடி வந்து ரிமூவே பண்ண முடியாது, அந்த ஐடி வேஸ்ட்டு. அவங்க எப்போ வேணாலும் உங்கள் மொபைல் நம்பரை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அவங்க வேறு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம், உங்களை வந்து மெயில் போட்டு லாக் அவுட் பண்ணி விடலாம். அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு கொடுத்தாலும் ஓடிபி, ஷேர் சேட்டில் ஓடிபி ஃப்ரெண்ட்ஸ் யாரை நம்பியும் கொடுக்காதீங்க. மேபி கொடுக்குறதா இருந்தால் ஒன் டைம் மட்டும் கொடுங்க. ஏன்னா ஒரு டைம் லாகின் பண்ணுறதுக்கு கேட்பாங்க, செகண்ட் டைம் அந்த மெயில் ஐடி ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னொருக்கா கேட்பாங்க. இல்லை எனக்கு ஓடிபி மச்ச ஆன் ஆகலை, திடீர்னு எனக்கு இன்னொருக்கா ஓடிபி சொல்லு அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் நம்பி கொடுத்துறாதீங்க. அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட மெயில் ஐடி ஏதாவது க்ரியேட் பண்ணி ஒன்று ஆட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் ஃபோன் நம்பரை டச் பண்ணுறேன், டச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். இதை வெரிஃபை கிளிக் பண்ணனா என்னோட மெயில் ஐடி காமிக்கும். இதே மெயில் ஐடியை டச் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற மொபைல் நம்பர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாமே தவிர இந்த மெயில் ஐடியை ரிமூவே பண்ண முடியாது. மெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ஆட் பண்ண மெயில் ஐடி உள்ள ஐடி யாராவது ஷேர் சேட்டில் மேபி ஐடி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, மேபி யாரும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஐடி எதுவும் யாருக்கிட்டேயும் லெவல் அதிகமாக இருக்குது, ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்குன்னு மேபி அப்படி வாங்குறீங்க அப்படின்னா அதில் மெயில் ஐடி லிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஐடி அன்சேஃப், அந்த ஐடி வாங்காதீங்க. மேபி அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டும் வாங்கிட்டு மெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி மெயிலில் ரெக்கவரில் எல்லாம் உங்களது ஆட் பண்ணிவிட்டு அவங்க டிவைஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சேஃப். மெயில் ஐடி ஷேர் சேட்டில் ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வந்துச்சு மேபி அந்த மாதிரி ஆப்ஷன் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் மெயில் ஐடி அப்டேட் பண்ணுவோம், ஆனால் ரிமூவ் பண்ண முடியுமா முடியாதானே தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ரிமூவ் பண்ணுற ஆப்ஷனே கிடையாது.